ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு வேலிட் டைம் இருக்கா? அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குதா? ஒரு 1 இயருக்கு தான் ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வேறு ஸ்பான்சர்ஷிப் தேடணும், ஆர் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஜெயிக்கிற அந்த ஸ்பேன்லேயே தான் அந்த சர்க்கிள்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கா? ஆமாம், அது வந்து இருக்குது. நான் வந்து ஒர்த் ஸ்பான்சரிங் அப்படின்றது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்களே வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனால என் பிராண்ட் பப்ளிசிட்டி ஆகுமா அப்படின்றது தான் எல்லாருக்குமே முக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹையர் பண்ணி அவங்கள வேலைக்கு வைக்கிற ஒரு கணக்கு தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம பிராண்ட் இவங்களால என்ன ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ்லேருந்து உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வின்னிங் மட்டும் இல்லாமல், ஓகே, லைக் வின் பண்ணுறது வந்து ப்ரையாரிட்டி தான், பட் தென் இதெல்லாமே இந்த ப்ரொஃபைலுமே வந்து உங்களுக்கு ஹையில் இருந்தால் தான் ஸ்பான்சர்ஸ் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க.